இன்னைக்கு நம்ம தெரியாதது தெரிஞ்சுக்கோங்கல்ல. உலகத்துல இருக்கிற அழகான பியூட்டி ஸ்டாண்டர்ட் என்ன, பியூட்டி ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப கொரியன் பியூட்டி ஸ்டாண்டர்ட்னா ஒரு பொண்ணு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும், அந்த பொண்ணுக்கு ஓவல் ஷேப்ல தான் முகம் இருக்கணும், சின்ன கண்ணு இருக்கணும், பாடிலாம் ரொம்ப ஒல்லியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பிளாக் பிங்க் அப்படிங்கிறவங்கள பாத்தீங்கன்னா எல்லாமே எலும்பும் தோலுமா இருப்பாங்க. பட் அதுதான் பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்ல வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்தியால கண்ணு பெருசா இருக்கணும், உதடு கொஞ்சம் சின்னதா இருக்கணும், முடியெல்லாம் நல்ல நீளமா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நமக்கு தெரியாத கண்ட்ரில, தெரியாத இடங்கள்ல, தெரியாத பழங்குடியின மக்கள் ஒரு சில பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்டு ஷாக் ஆக போறீங்க. அது ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் மறுபடியும் ரிமைண்ட் பண்றது தான் இந்த தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பதாங் ட்ரைப். சோ பதாங் ட்ரைப் இந்த போட்டோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இன்டர்நெட்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ இதோட ஆக்சுவல் வேவே என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்களோட கழுத்துல 5 வயசுல இதை மாட்டி விட்டுருவாங்களாமா. 5 வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் 1 ரிங்கு, 2 ரிங்கு, 3 ரிங்கு, 4 ரிங்கு சுத்தி விட்டு உடம்புக்கும் கழுத்துக்கும் ஒரு பெரிய நீளமா இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அழகான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அங்க இருக்கிற ஆண்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமாமா. பட் இது அணியறனால என்னன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா கழுத்துக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் ரொம்ப வழியில அனுபவிச்சாலும் இதை கழட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம். ஈவன் கழட்டி அந்த வழியில மறந்து போட்டாலும் சரி, திருப்பி அதை போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்சிஸ்ட் பண்ணுவாங்களாம். செகண்ட் நம்ம பார்க்க போறது ஹிம்பா ட்ரைப். என்னடா இவங்க முடி ஒரு மாதிரி கந்தரகோலமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. பட் இது ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட். அதாவது பஃபலோ ஸ்கின்னால முடி அப்படியே தடவி, அப்புறம் பேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா மெழுகு, அதையும் முடியில தடவி, கீழே மட்டும் முடி இருக்கிற மாதிரி இருக்கும், மேல எல்லாம் ஏதோ சாக்லேட் ஊத்துற மாதிரி இருக்கும். இதை பார்க்கும் போது என்னடா ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாமாடா பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனா அங்க இருக்கிற ஆண்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்குமாமா. இப்போ நீங்க ஆண்களா இருந்தா இதெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறது சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜோயி ட்ரைப். அதாவது உதட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு அங்க ஒரு குச்சியை வச்சு இது ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இங்க பெண்கள் அதிகமா செய்யறதை விட ஆண்கள் இங்க அதிகமா செஞ்சு இது ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி கருதுறாங்க. நீங்க நிறைய படங்கள்லயும் பார்த்திருப்பீங்க, நிறைய இன்டர்நெட் வீடியோஸ்ல இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா இதை விட பெரிய பெரிய அணிகள் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் குட்டியாவே அணியிறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு போலாம். அடுத்து நம்ம அப்படியே சைனா பக்கம் வந்தீங்கன்னா பெட்டிங் லெட் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பழங்குடியின மக்கள் பேர் சரியா எந்த மக்களுக்கும் தெரிய வரல. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய காலை ஒரு துணியால நல்லா இறுக்கமா சுத்திடுவாங்க. இது சின்ன வயசுல இருந்தே பண்ணிடுவாங்களாமா. ஒருவேளை அந்த பெண்களோட காலை அழகா சுத்தப்படாம இருந்துச்சுன்னா எந்த பசங்களும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்களா. என்ன ஒரு அநியாயம் பாத்தீங்களா. இப்போ இப்படி சுத்தி இருக்கிற இந்த துணியோட ஃபீட்டை பார்க்கும்போது அழகா இருக்கும். பட் இந்த துணி அப்படியே காட்டிட்டு இந்த போட்டோ பாருங்களேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பெண்கள் சின்ன வயசுல இருந்தே இதை அணிஞ்சிட்டு இருக்கணும், எந்த கட்டத்திலையும் கழட்டக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே வேணாம் அப்படின்னு கழட்டி தூக்கி எறிஞ்சா அவங்களோட கால் இப்படிதான் இருக்கும். அவங்களால ஒழுங்கா பாத்ரூம் போக முடியாது, நடக்க முடியாது. ஸோ இவ்வளவு கஷ்டம்லாம் இருக்கும். அங்க இருக்கிற ஒரு பாட்டி கூட சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே துணியெல்லாம் அணிஞ்சுக்காதீங்க, சுத்தாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எங்களோட பெரியவங்க சொல்லி சொல்லி எங்களோட கண்ணை மறைச்சிட்டாங்க, எனக்கு அப்புறம் வர வழிகள் யாருமே இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பெரிய ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் இருக்கு. என்ன நீ ரொம்ப இதா சொல்லிட்டு இருக்க, இது நல்லா இல்ல இதெல்லாம் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் கடைசியா சொல்ல போற பியூட்டி ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரோப் பார்க் கம்யூனிட்டி. இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க, இவங்க என்ன வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அவங்க மண்டைய பாருங்க, அவ்வளவு அழகான பூக்கள் வச்சிருப்பாங்க. இங்க பெண்கள் பூக்கள் வச்சிருந்தா ஓகே, ஏதோ ஒரு ஸ்டைலு கூட அப்படி வச்சிருப்பாங்க. பட் ஆண்களும் இங்க ஃப்ரெஷ்ஷான பூக்கள் தான் வச்சிருப்பாங்க. இவங்க காட்டுல இருந்து டெய்லியும் பூக்களை பறிச்சுட்டு விதவிதமா அழகா செட் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம ஊர்ல பூ கட்டி ஒரு நாள் வைப்போம், தூக்கி போட்டுருவான். ஆனா அவங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் பூக்கள் வச்சிருப்பாங்க. தூங்கும் போது கழட்டி வைப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு தலை ஃபுல்லா பூ வச்சுப்பாங்க. ஸோ இந்த பூக்கள்லாம் எங்க கிடைக்குது அவங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, காட்டுல தனியா போய் தேடி பறிச்சு மாட்டிப்பாங்க. ஸோ இந்த பூக்கள் அணியறனால நாங்க ரொம்ப அழகா உணர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. அங்க நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க, அவங்களுக்கும் பூக்களை அணிஞ்சு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு நீங்க கண்டிப்பா போகணும்ல. ஸோ நான் சொன்ன அழகான இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு கடைசியா சொன்னது தான் பிடிச்சிருக்கு, ஏன்னா மிச்சதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கறத மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வாரம் வாரம் நான் போடுவேன்.